வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோடில் பார்க்க போகிறது அஃப்கோர்ஸ் 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடித்து தீயாக எரிஞ்சிக்கிட்டு பயங்கரமாக பட்டை கிளப்பிட்டு எல்லா தேட்டரும் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாக போய் ஏகே அஜித் குமாரோட ரசிகர்கள்லாம் பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கிற இந்த குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட படம். குட் பேட் அக்லி அப்படின்னு பார்த்தா 80s 90s சாரி ஐ திங்க் 1970s to 80s அந்த படம். அது குட் பேட் அக்லி கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடித்த படம். ஸோ அநேகமாக ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஃபேனாக இருப்பார். ஸோ அந்த படத்தோட ஜூஸ் எடுத்துக்கல, அதுலேருந்து எந்த வித ஸ்டோரி அதில் எடுத்துக்கல. ஏன்னா அது ஒரு டோட்டல் அவுட் அண்ட் அவுட் ஒரு கௌபாய் படம். கௌபாய் படம்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ஸ் இருக்கும், ஹேட் போட்டிருப்பாங்க, கௌபாய் ட்ரெஸ்ஸு, அப்புறம் கிளின்ட் ஈஸ்ட்வுட் இருப்பார், கன் இருக்கும், மிஷின் கன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் இல்லை இது. ஹார்ஸ் இல்லை, ஹேட் இல்லை, கௌபாய் ட்ரெஸ் இல்லை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்னு. அப்புறம் நம்ம ஏகே, இந்த படம் ஏகேவை நம்பி ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டில் எடுத்த படம். ஸோ தயவு செய்து இந்த அஜித் குமார் ரசிகர்கள், ஏகேவோட ரசிகர்கள்லாம் மன்னிச்சிங்க உங்களை புண்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா. பட் எனக்கு இந்த படம் பிடிக்கல. இது என்னோட ஒப்பீனியன். இந்த விமர்சனம் என்னோட தனிப்பட்ட விமர்சனம், என்னோட டேஸ்ட்டு, எனக்குன்னு ஒரு ரசனை இருக்குது. அந்த ரசனைக்கு உட்பட்ட ஒரு விமர்சனம் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் 7 தடவை பாருங்கள், 10 தடவை பாடுங்க, கொண்டாடுங்க. யூ என்ஜாய். ஃபில்ம் மீன்ஸ் டு என்ஜாய் அண்ட் ஏர்ன் மணி. ஸோ அந்த விஷயத்தில் இந்த குட் பேட் அக்லி அவுட் கிளாஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் டு அஜித் குமார் அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த காம்பினேஷன் ஃபேண்டாஸ்டிக்காக அஜித் ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு. இந்த படம் ஒரு 3 நாளில் 120 crores கலெக்ட் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ண போகுது. இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த அஜித் குமார் ஃபேன்ஸ்னு சொல்லக்கூடாது, அஜித் குமாரோட பக்தர்கள், என்ன சொல்கிறது, கிரேசி பீப்புள் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களுக்காக பண்ணப்பட்ட படம். அஜித்தை பிடிக்கும், அஜித் என்ன பண்ணாலும் பிடிக்கும், எப்படிப்பட்ட கதையாக இருந்தாலும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு தடவை இல்லை, 2 தடவை. நீங்கள் படத்தே பார்க்க வேணாம், தேட்டரில் உட்காந்து கத்திக்கிட்டே இருந்தாலே போதும். ஸோ ஐ நோ தட் நோபடி வாண்ட்ஸ் டு see the movie and understand the story. There is nothing story to understand. கதையை பற்றி பார்க்க போனால், அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி வெளில வர்றாரு. கபாலியில் இந்த ஏகே வெளில வர்றாரு. ஏகே அப்படின்னா என்னன்னா, படத்தில் அவரோட கேரக்டர் ஏகே எப்படி எங்கேருந்து ஏகேவாக இருந்தார்னா, அதுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது அவர் முதல்ல தினாவாக இருந்தார், தினாவுக்கு அப்புறம் பில்லாவானார், நல்ல வேலை பில்லா 2 ஆனார்னு சொல்லலை, டான் ஆனார் அப்படின்னு சொன்னாங்க. டான் ஒரு படம் இல்லை, ஷாருக் கான் படம். அதுக்கப்புறம் ரெட்டு அந்த படத்தெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ். ஸோ அதுலேருந்து வந்தவர் தான் இந்த ஏகே. அதாவது அஜித்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபில்மியோகிராஃபியை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவரோட கேரக்டர். அதாவது இந்த ஏகே எப்படி ரெட் டிராகன், அவர் பேர் ரெட் டிராகன். அதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது. எப்படி ஆனாருங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கதை. அது பார்த்தீங்கன்னா ஏகே ஃபஸ்ட்டு டிராகனாக தான் ஆனார். அது எப்படின்னா, அங்கே பேர் இன்னும் டான் லீயா யாரோ ஒருத்தர். அவர் கொரியாவில் ஏதோ பெரிய ஹீரோவாக இருப்பார், இல்லை ஏதாவது ஒரு பெரிய காமிக் ரோல் பண்ணியிருப்பார். அவர் பெரிய ஆபத்தில் இருந்தப்போ கொரியாவில் போய் எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பி அவரை காப்பாற்றிருக்காரு. அதனால் அங்கே போய் அவர் டிராகன் ஆனார். ஏன்னா அது கொரியாவில் அந்த டிராகன் சிம்பிள்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜான்விக்கே பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. அவங்க ஒரு பெரிய நிறைய ஒரு கேங்ஸ்டர்ஸ் வச்சு அவர் அழிக்க பார்த்தப்ப இவர் தான் போய் ஜான்விக்கே காப்பாற்றிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி அந்த டிராகனாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரெட் டிராகனாக மாற்றிட்டார். கொஞ்சம் நிறைய ரத்தம்லாம் ஆயிருக்குல்ல, ஆனால் ரெட் டிராகன் ஆகிட்டார். ஸோ அதுதான் இந்த ஏகேயோட ஸ்டோரி. இது இந்த ஸ்டோரி பல வருஷங்கள் நின்று பேச போகுது இந்த விஷயத்தில். அதே மாதிரி அவருக்கு தினா அது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. படத்தில் ஏகப்பட்ட பேர். த்ரிஷா இருக்காங்க, சிம்ரன் ரொம்ப க்யூட்டாக வராங்க, அவங்களோட கேரக்டரைசேஷன் நல்லா இருக்குது, அது சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பிரசன்னா வராரு. பிரசன்னா பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரே எனக்கு புரியல, த்ரிஷாவுக்கு அண்ணனா தம்பியான்னு. ஆனால் அவர் பார்த்தா அவர் சித்தப்பா மாதிரி இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு கேங்ஸ்டர்னாலே பிடிக்கல, அதனாலே அஜித் குமாரை திட்டுறாங்க. அவரால் தான் எல்லாமே, பையனே ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரே அஜித் குமாரோட சேர்ந்து மிஷின் கண்ணை தூக்கிட்டு அவரோட அடியாள் மாதிரி நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கேங்ஸ்டர்னா என்ன ப்ரொஃபஷன், அவங்களுக்கு எந்த ஆஃபீஸில் வேலை கொடுக்குறாங்க, எப்படி அவங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போயிடும். எப்படி அவ்வளோ காசு, காரு, ட்ரெஸ்ஸு, கலராக ட்ரெஸ்ஸு, மிஷின் கன்லாம் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் ஃபாரின் போகிறாங்க. ஸோ இந்த வேலை மட்டும் ஏதாவது இந்த ஐஐடிலையோ ஏதாவது ஒரு காலேஜில் கிடச்சிதுன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் சூப்பராக போயிடலாம். கேங்ஸ்டர்
அது இவர் எப்படிப்பட்டனா கேங்ஸ்டர்னா டொனால்ட் டக்கல் கேங்ஸ்டர், பெரிய பெரிய பாம்பேலாம் ஒன்றும் இல்லை, மலேசியாவே அவரு தாங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு அமெரிக்கா வரைக்கும் போகிறாரு. அப்புறம் இது எல்லா ஊர்லேயும் அவர் பெரிய அல்லுகை. ஆனால் வந்து அவர் ஒரே ஆள் தான். அவருக்கு பக்கத்தில் யார் தெரியுமா இன்னொரு கையால்? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உளுந்து சிரிப்பீங்க. நம்ம சுனில் தான். சுனில் இவ்வளோ பெரிய மீசை வச்சுருக்காரு. அவரு கூட ஒரு செயின் மாதிரி வச்சுருக்காரு. அதில் ஒரு கப்ளிங் இருக்குது. அந்த செயினை போட்டாங்கன்னா டபக்குன்னு போய் அந்த கையை பிடிச்சி அவனுங்களை கொண்டுடுது, அந்த மாதிரிலாம் பண்ணுது. அஜித் தனியாக சண்டை போட்டிருக்காரு, இவர் அந்த செயினை வச்சுட்டு நோ பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப 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 சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட எக்யூப்மெண்ட் வச்சுருக்காரு பாருங்கள். ஒரு பெரிய இந்த மெகா சைஸ் லஞ்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அடுக்கு லஞ்ச் பாக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு துணி இருக்கும், ஒரு கைக்கு போடுற ஒரு அந்த வளையம் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே இருக்குமா. அதுக்கே அவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் பாக்கெட்லேயே போட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு. எப்படிப்பட்ட ஐடியா! ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான ஒரு படமாக இருக்குது. படத்தில் ஸ்டோரிங்கிறது அட்டர் வேஸ்ட்டு, திரைக்கதை ரொம்ப மோசம். படத்தில் கண்டிப்பாக இந்த படம் முடிச்சது ஈவி பில்லு பயங்கரமாக வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ லைட் எரியுது, அவ்வளோ என்ன சொல்கிறது, பிரம்மாண்டமாக காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சிகப்பு கலை, ஜிகின்னு சட்டை, எங்கே பார்த்தாலும் ஜிகி. ஈவன் சொல்ல போனால் ஜெயிலே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அது ஜெயிலா இல்லை வந்து என்னமோ 5 ஸ்டார் இது பேசஞ்சர் எல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. பாட்டு ஒன்றும் சைக்கிள், எல்லா பாட்டும் இருக்குங்க. கமலஹாசன் படத்துலேருந்து, சகலகலாவலவன் படத்துலேருந்து இருக்குது, அஜித்குமார் படத்தில் ஆசை படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது. என்னமோ அந்த பஞ்சு முட்டாய், அது என்னது ஒத்த ரூபா அதெல்லாம் எதுக்கு ஃபாரினில் போய் அந்த ஆள் பாடிட்டு இருக்கான். அவன் பேர் என்ன? அர்ஜுன் தாஸ். அதுவும் ஒன்றும் இல்லை, 2 ஒருத்தனே தாங்க முடியல, இதில் 2 பேர் வேறு. அவன் ஸ்டோரி என்னன்னே புரியல. எதுக்குமே ஒரு சரியான ரைட்டிங்கே கிடையாது. அவங்க பையன், அவங்க ஒய்ஃபு சென்டிமெண்ட்லாம் ரொம்ப, அதாவது ஒரு பாட்டு வரும், அவங்க பையனை வந்து அந்த காரில் போலீஸ் வேனில் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு நான் சிரித்தேன் பாருங்க, செத்துருப்பேன் போல இருக்கு. அப்படி சிரித்தேன், உளுந்து தனியாக அந்த படத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், உளுந்து சிரித்தேன். சில சீன்லாம் வந்து என்னால் சகிக்கவே முடியல, அந்த அளவு கொடுமையாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், படத்தில் அஜித்குமாருக்கு அவ்வளோ நல்லா வந்து அந்த ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டிருக்காங்க. கெட்டப் அவ்வளோ பக்காவாக சூட் ஆகுது. எல்லாருமே வந்து அந்த மேக்கப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே மேக்கப் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே அந்த படத்தில் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடினாலும் சரி, கொலை பண்ணாலும் சரி, ரத்தத்தில் மிதந்துட்டு இருந்தாலும் சரி, அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அதனால் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு வைபை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் மியூசிக்கு தாங்க முடியல. மியூசிக் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படத்தில் ஒரு டைலாக்லாம் பாருங்கள். டேய், உனக்கு மொட்டை வேணுமா இல்லை பேங்க் வேணுமா? பேங்க் வேணுமா மொட்டை வேணுமா? மொட்டையா பேங்கா? பேங்கா மொட்டையா? மொட்டையா பேங்கா? பேங்கா மொட்டையா? மொட்டை பேங்க் மொட்டை பேங்க். இப்படி ஒரு டைலாக். அப்புறம் வில்லன் அதே திருப்பி பேசுகிறான். பையனா பொண்டாட்டியா பையனா பொண்டாட்டியா பையன் பொண்டாட்டி பையன். இப்படி டைலாக்கு. அது டைலாக்லாம் அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நீ யார்? நான் தான் போலீஸ். அப்போ நீ யார்? நான் திருடன். சூப்பு குடிக்கலையா நீங்கள்? நான் சூப்பு குடிக்கல. நான் என்ன சூப்பு குடிக்க சூப் பாயா? நான் வந்து பேட் பாய் அப்படின்லாம் டைலாக் இருக்குது. அவ்வளோ கொடுமையாக இந்த படத்தை பார்த்து முடித்தேன். உங்களுக்கு ஆசைப்பட்டால், உங்களுக்கு அஜித்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா போய் பாருங்கள். அஜித்தை கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி படம் பண்ணுறது சகிக்க முடியல. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம் விடாமுயற்சியை நான் ரசித்தேன். அது ஓரளவு சென்சிபிளாக இருந்தது. அவரோட கேரக்டரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சரியான கதையும் திரைக்கதையும் நல்ல ட்விஸ்ட் இல்லாதனால இல்லை, இந்த படத்தில் ட்விஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு தான் படம் எடுத்திருக்காங்க. படம் ஓடட்டும், நல்ல கலெக்ஷன் எடுக்கட்டும். இதோட பட்ஜெட் கண்டிப்பாக 2000 இருக்கும். கண்டிப்பாக 200 crores இருக்கும். 100 crores வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கே வந்திருக்கும். ஸோ 200 பட்ஜெட்டில் ஆல்ரெடி 120 எடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக 250 எடுத்துருவாங்க. 250 கண்டிப்பாக டச் பண்ணிடுவாங்க. காமன் ஆடியன்ஸ் போனாங்கன்னா ஒரு தடவை தப்பி போய் பார்த்துட்டாங்கன்னா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்க. அஜித்தை பிடிச்சவங்க எல்லாருமே, எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் அஜித்தை பிடிக்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் இந்த படம் மினிமமாக 250 crores அடிச்சிடும். அதர் ஸ்டேட்டில் கொஞ்சம் டல் அடிக்கும் கண்டிப்பாக. படத்தில் அதான் வேறு என்ன சொல்கிறது, இப்படி தான் இருந்துச்சு படம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு நான் வந்து மார்க்கும் கொடுக்கணும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 2.2 out of 5 star. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சிக்கன் சினிமா. தயவு செய்து இனிமே யாராவது ஃபேன் பாயின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, அந்த சம்பவம் என்ன சம்பவம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளை தான் சம்பவம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.